குட் மார்னிங் நண்பர்கள். ப்ரீவியஸ் கிளாஸ்ல எலெக்ஷன் ப்ராசஸ் பத்தி பார்த்துருந்தோம். தேர்தல் நடைமுறைகள், தேர்தல் விதிமுறைகள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த தேர்தல் செயல்முறை அப்படின்றது நமக்கு இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் செய்யுது. அது முக்கியமான 2 தேர்தல் ஆணையர்களுடைய பேர் நான் சொல்லியிருப்பேன். எஸ்வை குரேஷி அப்படின்ற ஒரு நபரை பார்த்திருப்போம். இன்னொருத்த நபர் யாரு? டிஎன் சேஷன் அப்படின்ற ஒரு நபரை பார்த்திருப்போம். சரிங்களா? ஸோ தேர்தல் ஆணையர்களுக்கு வந்து எண்ணற்ற அதிகாரங்கள் உண்டு இருக்கு. அதே போல ரெவன்யூ சைட்ல வருவாய் துறையில் இருக்கக்கூடிய தாசில்தாரா இருக்கட்டும், கலெக்டரா இருக்கட்டும், அவருக்குமே பாத்தீங்கன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அதாவது தேர்தல் செயல்படுத்த பின்பு ஓரிரு மாதங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தொகுதிகளில் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்ற சில சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். அப்ப எண்ணற்ற அதிகாரங்கள் தாசில்தாருக்கும் ரெவன்யூ வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கும். சரிங்களா? சோ அப்போ கலெக்டருக்கு என்ன பேர்? அப்போ தேர்தல் சம்பந்தப்பட்ட விதத்துல வந்து கலெக்டருக்கு என்னவா இருப்பாரு? அப்போ ஆர்ஓவா இருப்பார், ரிட்டர்னிங் ஆபீசர். சரியா? அதுக்கப்புறம் வந்து ஒரு தொகுதியில நடக்கக்கூடிய அந்த வாக்குகளை சேமிக்கக்கூடிய இடம் இருக்கும் இல்லையா? அந்த அந்த அதிகாரிக்கு என்ன பேரு? பிரிசைடிங் ஆபீசர், பிஓ, பிரிசைடிங் ஆபீசர். ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை செலுத்தக்கூடிய இடம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த பூத், போல் பூத்னு சொல்லுவாங்களே, போல் பூத் வந்து யார் கட்டுப்பாட்டில் இருக்கும்? பிரிசைடிங் ஆபீசரோட கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த ஒட்டுமொத்த மாவட்டமும் ரிட்டர்னிங் ஆபீசர், அதாவது கலெக்டரோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருப்போம். ஸோ இது இவ்வாறு செயல்படுத்தும் போது தேர்தலுடைய வகைகள் சொல்லியிருப்பேன். ஒன்னு FPTP மாடல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை இல்லையா? விகிதாச்சார முறை, அதாவது ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை. இந்த 2 முறையில தான் இந்தியாவில தேர்தல் நடக்குது. ரெண்டுமே ரகசிய முறை தான், சீக்ரெட் தான். ரெண்டுமே சீக்ரெட் பேலட் தான். சரிங்களா? இங்க வந்து ஒருத்தர் ஒரு வாக்கு தான் செலுத்த முடியும். இங்க வந்து எல்லாருக்குமே வாக்குகளை செலுத்தலாம் இல்லையா? சோ இந்த தேர்தல் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்திருப்போம். ராஜ்யசபா MP தேர்தலா இருக்கட்டும், சட்டமன்ற மேலவை உறுப்பினரா இருக்கட்டும், சரிங்களா? அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரா இருக்கட்டும், துணை குடியரசுத் தலைவரா இருக்கட்டும், VP, இந்த இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த தேர்தல்ல MP, MLA மற்றும் கவுன்சிலர் தேர்தல்ல இந்த முறையில தேர்தல் நடக்கப்படுகிறது. சரியா? தேர்தல் முறை வந்து இந்த முறையில் நடத்தப்படுகிறது. அதுல இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவமை அப்படின்றது பாத்தீங்கன்னா STVன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? STV, சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட், அதாவது ஒற்றை மாற்று வாக்குரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒற்றை மாற்று வாக்குரிமை அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்திருப்போம் நம்ம. அப்ப இந்த எல்லா தேர்தலும் எந்த சட்டத்தின் அடிப்படையில் நடக்குது அப்படின்னு கேட்டா RPA சட்டம். சரியா? இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவ சட்டம். என்ன சட்டம்? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். என்ன வருஷம்? 1951. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். அப்ப இந்தியாவில வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர், சரியா, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடக்கணும். நியாயமான நேர்மையான தேர்தல் அப்படின்றது நடக்கணும். அப்படின்னா அதை பத்தி வந்து அரசியலமைப்புடைய பாகம் 15ல ஆர்டிகல் 324 இருந்து 329 வரைக்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆர்டிகல் 324 இருந்து 329 வரைக்கும் பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்திற்கு அதிகாரம், எண்ணற்ற அதிகாரங்களும் வந்து இந்த தேர்தல் நடைமுறையை வந்து செயல்படுத்த கொடுத்திருக்கு. அதே மாதிரி இந்தியாவுடைய வாட்ச் டாக், தேர்தலுடைய வாட்ச் டாக் அப்படின்னா அது வந்து ஒரு தவறான சொல்லல. டாகுங்கிறதுனால தவறுன்னு அர்த்தம் இல்லை. வாட்ச்னால பொறுப்பாளர்னு அர்த்தம். யார் வந்து அதை சரியா நடக்குதுன்னு பாக்குறவர் பேர் தான் வாட்ச் டாக்னு சொல்லுவாங்க. அதாவது காவல் நாய், தமிழ்ல வந்து காவல் நாய். காவல் நாயாக இருப்பது யாரு இந்தியாவுக்கு? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் தான் தேர்தலுடைய காவல் நாயா இருக்கு. சோ இவங்களுக்கான அதிகாரம் ஆர்டிகல் 324ல கிடைக்குது. சோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தாச்சு. சரியா? அதே மாதிரி ஆர்டிகல் 325 என்ன கொடுக்குது? ஆர்டிகல் 325 அனைவருக்கும் வாக்குரிமை, அதாவது வயது வந்தோர் வாக்குரிமை, யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ். இதுல இன்னொரு வாக்குரிமை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? குறிப்பிட்ட வாக்குரிமை அப்படின்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? லிமிடெட் பிரான்சைஸ். இதுக்கு ஆப்போசிட் என்ன? லிமிடெட் பிரான்சைஸ். இது இந்தியாவில் இருந்துச்சு. அது வெள்ளையர்களுடைய காலகட்டத்தில் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து இதை ரத்து செஞ்சுட்டாங்க. அப்ப 18 வயது இருக்கக்கூடிய யாரா வேணாலும் என்ன பண்ணலாம்? வாக்குரிமை செலுத்தலாம். அது ஆர்டிகல் 325 படி செயல்முறைப்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? செயல்முறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆர்டிகல் 82 எப்படி சம்பந்தப்படுகிறது? ஆர்டிகல் 82 82 எப்படி சம்பந்தப்படுகிறது? 82 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான் டீலிமிட்டேஷன். சரிங்களா? அதாவது
தொகுதி நிர்ணயங்கள் லிமிடேஷன் என்னது? இந்தியாவில் எத்தனை தொகுதி இருக்கணும், எவ்வளவு மக்களுக்கு எவ்வளவு தொகுதிகள் இருக்கணும் அப்படின்ற தொகுதி நிர்ணயத்தை வந்து எதன் அடிப்படையில முடிவு செய்யறாங்க? சென்சஸ் உடைய அடிப்படையில முடிவு செய்யறாங்க. அது ஆர்டிகல் 82 படி பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கு. பார்லிமெண்ட்டுக்கு தான் இந்த பவர் இருக்கு. சோ கடைசியா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 1971 சென்சஸ் அடிப்படையில 1972 வந்த தொகுதி நிர்ணய முறை, அதாவது டீலிமிட்டேஷன் மூலியமா தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய 545 லோக்சபாவுடைய எம்பி சீட்டும் 245 ராஜ்யசபாவோட எம்பி சீட்டு ஆக மொத்தம் 790 எம்பி சீட்டுங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இப்ப 2000 இப்போ மறுபடியும் சென்சஸ் நடத்தி டீலிமிட்டேஷன் பண்ணா சரிங்களா, என்ன மாறும்? அப்படி எண்ணிக்கை அப்படியே டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1000 கிட்ட போறதுக்கு, சாரி, லோக்சபாவுடையது 1000 போறதுக்கும் ராஜ்யசபாவோட 500 1500 எம்பிக்கள் அப்படின்ற மாதிரி மாறினாலும் மாறலாம். மக்கள் தொகை அதிகமாயிருச்சு இல்லையா? மக்கள் தொகை அதிகமாயிருச்சு. இப்ப நம்ம இதெல்லாம் பார்க்க போக நம்ம என்ன சொன்னோம், 2 கரண்ட், இது வந்து பேசிக்ஸ், இது பேசிக். நீங்க இப்போ பாலிட்டியில நீங்க படிச்சிருக்கணும் சரியா. நான் இங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல அதை ரிவைஸ் தான் பண்றேன் சரிங்களா. இப்போ இங்க வந்து நமக்கு 2 முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு. ஒண்ணு எலக்டோரல் பாண்ட். ஒண்ணு என்ன? எலக்டோரல் பாண்ட், அதாவது கடன் பத்திரங்கள், அதாவது கடன் இல்ல, தேர்தல் பத்திரங்கள். தமிழ்ல என்ன? தேர்தல் பத்திரங்கள். தேர்தல் பத்திரம். தேர்தல் பத்திரம் அப்படின்னா என்ன சரிங்களா? தேர்தல் பத்திரம் அப்படின்றது 2017 ஒரு நிதி மசோதா, பினான்ஸ் பில் மூலியமாக கொண்டு வரப்பட்டது இந்தியாவில் சரியா. 2017 கொண்டு வரப்பட்டது, 2018 அமலானது. 2018 அமலானது. எதுக்கு அப்படின்னா, ஒரு கட்சி இருக்கு, ஒரு பார்ட்டி இருக்குன்னா இந்த பார்ட்டிக்கு செலவு செய்யறதுக்கு காசு வேணும் சரியா. இந்த பார்ட்டி சம்பாதிக்கக்கூடிய ஒரு கட்சி கிடையாது. கட்சி சம்பாதிக்குமா என்ன? அப்ப கட்சி தன்னுடைய கட்சி பணிகளுக்காக செலவு செய்தல, அது எங்கிருந்து காசு வரும்? எங்கிருந்து பொதுவா காசு வரும்? கட்சி தனக்குன்னு சொல்லிட்டு கட்சி நிதி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா. அப்ப அந்த கட்சி நிதி அப்படின்றது எங்கிருந்து வரும்? அப்ப வந்து தனிநபர்கள்ட்ட இருந்து வாங்கலாம் சரியா. இண்டிவிஜுவல்ஸ், தனிநபர்கள்ட்ட இருந்து வாங்கலாம் சரியா. அது இல்லைன்னா ஒரு நிறுவனம், என்டிடில இருந்து வாங்கலாம். அண்ட் பொதுவாகவே அது வாங்குறது எல்லாமே டொனேஷன் தான் இல்லையா. டொனேஷனா தான் வாங்குவாங்க. கட்சி பணிக்காக நீங்க காசை கொடுங்க அப்படின்னு சொல்லி டொனேஷனா வாங்குவாங்க. அப்போ இந்த மாதிரி கட்சி பணி வாங்குறதுக்காக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, யார் வேணா எவ்வளவு வேணா கொடுக்கலாம், யார் வேணா எவ்வளவு வேணா கொடுக்கலாம். ஆனா அதை வந்து ஓப்பன், அது யார் எவ்வளவு கொடுக்குறாங்கிற ரெக்கார்டு இல்லாம இருந்துச்சு. யார் எவ்வளவு கொடுக்குறாங்கிற ஒரு கணக்கு இல்லாம இருந்துச்சு. திடீர்னு ஒரு 200 கோடி ரூபா அக்கௌண்ட்ல விழும் சரியா. யாரா போட்டு விட்டா அப்படின்னு நம்ம போய் கேட்க முடியாது. 200 கோடி விழுந்துச்சுன்னு கேட்க முடியாது சரி. ஏன்னா தெரியாது, அந்த கட்சிக்காரங்க சொல்ல மாட்டாங்க வெளியில யார் எப்படி பணம் உங்களுக்கு இது வந்துச்சு அப்படின்ட்டு. ஆனா இது பிரச்சனை இருக்கா இல்லையா? கட்சிக்கு எப்படி காசு வருது அப்படின்ட்டு. ஏன்னா இதுல என்ன லூப் ஹோல் இருக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சு சொல்லுங்க. அப்போ இல்ல என்ன பிரச்சனை இருக்கலாம்? யாரால சிந்திக்க முடியுதா? ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் லாபிங் அந்த பர்టిక్యులர் அப்போ ஜெயிக்கக்கூடிய கட்சி எதுன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு சாதகமான ஏதோ ஒரு நிறுவனமோ இல்ல ஒரு தனியார் நபரோ அவருக்கு சாதகமா வரணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணலாம், பெரிய பண முதலைகள் என்ன பண்ணலாம்னா இந்த கட்சிக்கு பணம் கொடுத்து இவங்க ஜெயிச்சா நமக்கு ஆதரவா சில விஷயங்கள் செய்வாங்க, டெண்டர் புடிச்சு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராஃபிட்டபிளா பார்ப்பாங்க, ஒரு பிசினஸா பார்ப்பாங்க. சரி, ஒரு இப்போதைக்கு ஒரு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம், இந்த கட்சி ஜெயிச்சதுன்னா நமக்கு எப்படி ஒரு 10 லட்ச ரூபாய் லாபம் வந்துடும், இவங்க மூலியமா லாபம் வந்துடும். அதே மாதிரி அந்த கட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க காசு கொடுங்க, ஜெயிச்சா உங்களுக்கே நாங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இது ஒரு பிசினஸா மாறிடுது. சரி, பிசினஸா மாறிடுச்சு. அப்போ இதை வந்து நம்ம யாரு எவ்வளவு காசு கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு இந்தியாவில நடக்கிறது தெரியணும். பிகாஸ் நமக்கு இன்ஃபர்மேஷனுக்கான ரைட் இருக்கா. சோ இதை சொல்லிதான் என்ன பண்ணாங்க, 2018 இந்த மசோதா கொண்டாதாங்க. 2018க்கு முன்னாடி வரைக்கும் 2018க்கு முன்னாடி வரைக்கும் யார் எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க டொனேஷன் தெரியாது. அது கம்ப்ளீட்லி அனானிமஸா இருக்கும். எப்படி இருக்கும்? அனானிமஸா இருக்கும் சரியா. ஆனா கட்சி கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியும். கட்சி கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். யாருக்கிட்ட இருந்து வந்தது அப்படின்றதான் தெரியாது சரியா. பொதுவா நம்ம கேட்டா சொல்லுவாங்க அவ்வளவுதான் சரியா. மொத்தமா எங்க அக்கௌண்ட்ல ஒரு 1500 கோடி இருக்குங்க, அதை தான் நாங்க செலவு பண்றோங்க அப்படின்னு. அது எப்படி செலவு செய்யறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி அந்த காசை செலவு பண்ணாங்க தெரியும். அப்ப இது எக்கச்சக்க பிரச்சனைகளை கொண்டு வரும். எந்த கட்சிக்கு அதிகமா நிதி வருதோ அந்த கட்சி தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இல்லையா. ஏன்னா அவங்க தான் நிறைய பிரச்சாரம் பண்ணுவாங்க, பெரிய மாநாடு நடத்துவாங்க சரி. இப்ப ரீசெண்டா ஒரு நடிகர் கூட பெரிய மாநாடு நடத்தினார். அவ்வளவு எங்கிருந்து அவ்வளவு நிதி அவர் புரட்டினாரு? யார் வந்தாங்க?
இந்த கேள்விகள்லாம் இருக்குல்ல இல்லையா? அவர் சொந்த பணத்தை செலவு பண்ணாரா இல்ல கட்சி பணத்தை செலவு பண்ணாரா? நான் சொல்றது புரியுதா? அப்ப இதெல்லாம் கேள்விக்குரியாது. நம்ம அதிகாரிகளாக இதை நம்ம படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அப்போ இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக தான் இந்த எலக்டோரல் பாண்ட், சரியா, கடன், அதாவது தேர்தல் பத்திரங்கள், இபின்னு வச்சுப்போமா, இபின்னு வச்சுப்போம். எலக்டோரல் பாண்ட்னா இபி. அப்ப இந்த இபி கொண்டாந்தாங்க. இபின்றது என்ன? இது ஒரு பத்திரம், சரியா? இது வந்து பத்திரம். எவ்வளவு ரூபாய் இருக்கும் இந்த பத்திரம்? ஒரு பத்திரம் வந்து 1000 ரூபாய், 1000 ரூபாய் பத்திரமும் இருக்கு, 10,000 ரூபாய் பத்திரமும் இருக்கு, 1000 ரூபாய் பத்திரம், 10,000 ரூபாய் பத்திரம், 1,00,000 ரூபாய் பத்திரம், 1,00,000, 10,00,000, 1 கோடி அப்படின்னு சொல்லிட்டு 5 பத்திரங்கள் இருக்கு. இதுல நீங்க எவ்வளவு பத்திரம் வேணா வாங்கலாம். இப்போ சப்போஸ் 5,000 ரூபாய் செலுத்த போறாரு. இப்போ வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து இப்போ ஒரு கட்சிக்கு தாக்கா அப்படின்ற மாதிரி டிடிகே அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த டிடிகே கட்சிக்கு வந்து 5,000 ரூபாய் போட போறாருன்னா 1000 ரூபாய் பத்திரம் 5 பத்திரம் வாங்கி அவர் வந்து அந்த 5 பத்திரம் வாங்கிட்டானாலே அந்த காசு வந்து அந்த கட்சிக்கு போயிடும், சரியா? சரி, அப்ப இது எங்க போய் வாங்குறது? இது எங்க போய் வாங்குறது? ஸ்டேட் பேங்க்ல வாங்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த பத்திரத்தை கொடுக்குது, சரியா? இதுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அப்படி சப்போஸ் நம்ம அந்த பத்திரம் வாங்கிட்டா இதுக்கு ஏதாவது நமக்கு வட்டி கொடுப்பாங்களா? அப்படின்னா வட்டிலாம் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இது கிடையாது, இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. இது வந்து ஒரு சும்மா ஒரு டிடி போலதான். டிடி எப்படி அனுப்புவாங்க? கடன் காசோலைன்னு சொல்லி அனுப்புவோம் இல்லையா? அந்த காசோலை மாதிரி தான் இது. யார் வாங்க முடியும்? இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் வாங்க முடியும். இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்றது மட்டும்தான் வாங்க முடியும், சரி? அப்ப வெளிநாட்டுல இருந்து யாரும் வந்து வாங்க முடியாது. வெளிநாட்டு கூகுள் கம்பெனியை வந்து ஃபண்ட் பண்ண முடியாது. கூகுள் வந்து இப்போ யோசிச்சா ஒரு 20 கோடி பாண்ட் வாங்கி கூகுள் கம்பெனி கூட வாங்கலாம்ல. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்ல, சரியா? அப்போ ஸ்டேட் பேங்க் மட்டும்தான் இதை வந்து கொடுக்கும் அதோட பிரான்ச்சஸ்ல, சரியா? சப்போஸ் இதை டிஜிட்டலியாவும் வாங்கலாம். டிஜிட்டலாவும் வாங்கிக்கலாம். இப்படி வாங்கினதுக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த பார்ட்டியோட பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு டிஸ்க்ளோஸ் பண்ணணும். பார்ட்டியோட பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்ட்டு அந்த ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்துக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணணும். டிஸ்க்ளோஸ்னா என்ன? எவ்வளவு அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லி காசு சொல்லணும். அப்போ என்ன சொல்ல வராங்க? இப்படி பண்றது மூலியமா, டிஜிட்டலா பண்றது மூலியமா நமக்கு வெளிப்படைத்தன்மை இருக்கு, டிரான்ஸ்பரன்சி இருக்கு, எவ்வளவு காசு போகுது, கட்சிக்கு எவ்வளவு காசு போகுது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி வாங்கின பணத்தை, சரியா, ஃபர்ஸ்ட் விஷயம் டிரான்ஸ்பரன்சி இருக்குமா, எங்கிருந்தெல்லாம் பணம் வந்துச்சு அப்படின்றது தெரிய வந்துடும். ரெண்டாவது, அந்த கட்சிக்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, அதை எப்படி அது யூட்டிலைஸ் பண்ணுது, எப்படி பயன்படுத்துது அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். 2 பிரச்சனை சால்வ் ஆச்சா? ரீசெண்டா மார்டின் கூட இப்ப இந்த கேஸ் வந்தது இல்லைங்க சார்? இது சொல்ல வரேன். அதுதான் இப்ப கரண்ட் அஃபேர்ஸே அதுதான். ரீசெண்டா இதுல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதனாலதான் சொல்ல வரேன். முதல்ல அது என்னன்னு படிச்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையை சொல்ல முடியும். பிரச்சனையை சொல்லிட்டு அப்புறம் என்னன்னு புரியாது. கவனிங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்றோம்? கேஷ் டிரான்சாக்சனை நம்ம அவாய்ட் பண்றோம். கேஷ் டிரான்சாக்சனுக்கு பதிலா பேங்க் டிரான்சாக்சன். இப்போ நீங்க வந்து இப்போ சப்போஸ் ஒரு கட்சிக்கு நீங்க பணமா கொடுக்கணும்னா கையில பணமா கொடுக்க முடியாது, உண்டியில காசு போற மாதிரி போட முடியாது. கேஷ் டிரான்சாக்சன் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு பேங்க் டிரான்சாக்சன், டிஜிட்டல் டிரான்சாக்சன் தான் பண்றோம், சரியா? இது 3 தான் இதோட பெனிஃபிட். ஆனா யாரு காசு போடுறாங்கிறது அனானிமிட்டி. யாரு வேணா போய் பாண்டு வாங்கலாம். இப்ப ரஞ்சித் வாங்கினாருன்னு சொன்னேன்ல, 5,000 ரூபாய் போடுறாரு ஒரு கட்சிக்கு அப்படின்னா ரஞ்சித் தான் வாங்கினாருன்ட்டு அந்த பாண்ட்ல பத்திரம் எழுதி கொடுக்காது. யார் வேணா போய் போடலாம். அனானிமிட்டி, சரியா? பெயர் தெரியாத நபர்கள் மூலியமா தான் இது வரும். அப்ப யாரு பணம் போட்டாங்க அப்படின்ற விஷயம் டோனர், அதாவது டோனர், பணம் கொடுப்பவர்களை பத்தின தகவல்கள் இருக்காது. அதாவது பிரச்சனை இதுக்கு 2018 மட்டும் என்ன பிரச்சனை இருந்துச்சு? கட்சிக்கு எங்கிருந்து பணம் வருதுன்னு தெரியாது, கட்சிக்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியாது, கட்சி எப்படி அந்த பணத்தை செலவு பண்ணுதுன்னு தெரியாது. இப்போ இவங்க அதை சரி பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணவங்க, சரியா, ஒரு விஷயத்த மட்டும் விட்டாங்க, முழு ஓட்டை அடைக்கல. புரியுதா? இப்ப கட்சிக்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியும். ஆஃப்டர் 2018 இந்த ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் கட்சிக்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியும். கட்சிக்கு எங்க இருந்தாலும் பணம் வருதுன்னு அப்படின்றது தெரியாது.
யார் இந்த பணத்தை போட்டாங்க? திடீர்னு ஒரு 10 கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல வரும், டிங் அப்படி மெசேஜ் வரும். யாரா அந்த 10 கோடி ரூபாய் போட்டா அப்படின்னா அது தெரியாது. 10 கோடி ரூபாய் வந்துருச்சு, அவ்வளவுதான். பாண்டா வந்துடும். கேஷ் டிரான்சாக்ஷன் மூலியமா பண்றதுனால, ஐ மீன் கேஷ் டிரான்சாக்ஷன் இல்லாம டிஜிட்டலா பண்றதுனால கண்டிப்பா இது வந்து ஒரு ஒரு பிளாக் மணியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொல்ல புரியுதா? ஏன்னா கேஷா நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா அது எப்படி பிளாக் மணியா இருக்கும்? அக்கௌண்ட்ல வச்சிருக்கிற மணி ஒயிட் மணியா தான் இருக்க முடியும். சரியா? அதனால பிளாக் மணி செலவாகிறத நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா பிளாக் மணியை யாரும் அக்கௌண்ட் வச்சிருக்க மாட்டாங்க, கேஷா தான் வச்சிருப்பாங்க. அன்அக்கௌண்டட் மணி தானே பிளாக் மணி. கணக்கு காட்டாத பணங்களை தான், புவனேஸ்வரி கவனிக்கிறீங்களா? கணக்கு காட்டாத பணத்தை தான் நம்ம கருப்பு பணம் சொல்றோம். அப்ப கருப்பு பணம்ங்கிறது கேஷா தான் வச்சிருப்பான். அக்கௌண்ட்ல போட்டா கணக்கு வந்துடும். அப்ப கணக்குக்குள்ள கருப்பு பணத்தை இங்க கட்சி நிதிகளுக்கு செலவு பண்றது நம்ம இங்க தவிர்த்துறோம். அந்த பிரச்சனையும் முடியுது. புரியுதா? ஆனா என்ன ஒரே ஒரு சிக்கல், யார் அந்த பணத்தை கொடுக்குறாங்கிற விஷயத்த அவங்க அதை மறைச்சிட்டாங்க. அதாவது அந்த இது இன்னும் 200 பக்கத்தை போராட்டாலும் அந்த விஷயத்த மட்டும் காணும். இல்ல அது தேவையில்லை, இல்ல அது என்னது, நாங்க பிரச்சனை சால்வ் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்துச்சு. 2018க்கு அப்புறம் இன்று வரை, அதாவது இந்த 2024 ப்ரீ 2018 2024. அப்ப இது வரைக்கும் கணக்கு இல்ல. ஃபண்டிங் எப்படி நடக்குது அப்படின்ற பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ ஃபண்டிங் அப்படின்றது இந்த ஓட்டை பொலிட்டிக்கல் ஃபண்டிங், அரசியல் நிதி அப்படின்றது இப்போ வந்து டிரான்ஸ்பரன்சி கொண்டாண்டாங்க. சரியா? இப்ப இதுல என்ன என்ன கன்சர்ன்ஸ், என்ன பிரச்சனைகள் சொல்லுங்க பாப்போம். என்ன பிரச்சனைகள்? டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரேன்னு சொல்லி சொன்னது, வெளிப்படைத்தன்மை கொண்டு வரேன்னு சொல்லி சொன்னதுல முழுமையான வெளிப்படைத்தன்மையா? வாங்கினது எவ்வளவு வாங்கினேன்ற கணக்கு இருக்கு, ஆனா யார்கிட்ட வாங்கினேன்ற கணக்கும் வெளிப்படைத்தன்மை தான். அப்ப ஃபுல் டிரான்ஸ்பரன்சி இல்ல. சாரதா எழுதுற மாதிரி தெரியலையே. முழு வெளிப்படைத்தன்மை இல்லாத இதுதானே இருக்கு. வெளிப்படைத்தன்மை கொண்டு வரேன்னு சொல்லி கொண்டு வரப்பட்டதுதான் இந்த பாண்டு, எலக்டோரல் பாண்ட், தேர்தல் பத்திரங்கள். ஆனா இதுல முழு வெளிப்படைத்தன்மை இல்ல இருக்கா? இல்ல. சரியா? அடுத்தது பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸ்டார்ஷன். பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸ்டார்ஷன், பணம் பறிப்பதற்கான வாய்ப்புகளும் இங்கு உண்டு. எப்படி? ஸ்டேட் பேங்க் மூலியமா தான் இதை நம்ம விற்கிறோம், கரெக்டா? ஆனா யாரு பணம் போடுறாங்கிறது தெரியாது. அந்த நபர் எக்ஸ்ங்கிற நபர் யாருன்னு தெரியாது. சரியா? ஆனா பெரிய பெரிய கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனிஸ், சரியா, இவர்களை வந்து ஆளுங்கட்சி என்ன பண்ணலாம், ஆளுங்கட்சிக்காரங்க என்ன பண்ணலாம், அவங்கள வந்து மிரட்டி வாங்கலாம். இப்போ இந்த டிரான்ஸ்பரன்சி இந்த ஃபுல்ல யாரு போட்டாங்கன்னு தெரிய வந்துச்சுன்னா, இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப திடீர்னு ஒரு 100 கோடி ரூபாய் பணம் வருது. சரியா? சே எக்ஸாம்பிள் ஒரு ஜியோ அப்படின்ற நிறுவனம். ஜியோ அப்படின்ற நிறுவனம் வந்து கட்சி பணிக்காக வந்து பிஜேபிக்கு வந்து இப்போ ஒரு 100 கோடி ரூபாய் பணம் போட்டு வச்சுக்கோங்க. இப்ப பிஜேபிக்கு 100 கோடி ரூபாய் வந்துடும். ஆனா ஜியோட்டு இருந்து வந்ததுங்கிறது தான் தெரியாது. அப்ப ஜியோட்டு இருந்து தான் 100 கோடி வந்ததுங்கிறது தெரிஞ்சதுன்னா, சரியா, நான் சொல்றது புரியுதா? இப்ப நாளைக்கு பிஜேபி ஏதாவது ஒரு டெண்டரோ இல்ல ஏதோ கொடுக்கறது வந்து ஜியோ கொடுக்குதுன்னா, இந்த விஷயத்த காரணம் காமிச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு நியூஸ் ஆக்கலாம். இப்போ அந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் யாரு கொடுத்தாங்கன்னு தெரியாது. பிஜேபிக்கு பணம் மட்டும் எவ்வளவு வருதுன்னு தெரியும். பிஜேபி மொத்தமா பிஜேபியோ காங்கிரஸோ ஏதோ வாட் எவர் ஹூஸ் எவர் யார் வேணா வாங்கலாம். அதுல ஒரு சின்ன இருக்கு, எல்லாராலையும் வாங்க முடியாது. இது நல்ல முக்கியமான கவனிச்சிங்க. இப்போ இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா எலக்டோரல் பாண்டுங்கிறது ரெக்கக்னைஸ்டு பார்ட்டியால மட்டும்தான் வாங்க முடியும். அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க. ரெக்கக்னைஸ்டு பார்ட்டி, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மட்டும்தான் பாண்டு மூலியமா நிதி வாங்க முடியும். அப்ப இதுல என்ன ஆகுது? அப்ப எந்த கட்சி எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கோ இல்ல அங்கீகரிக்கப்பட்டிருக்கோ அந்த கட்சி மட்டும்தான் பணத்தை வாங்க முடியும். அங்கீகரிக்கப்படாத கட்சினால பணத்தை திரட்டவே முடியாது. அப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா பெரிய கட்சியாவே இருக்கும். சின்ன கட்சினால பெரிய கட்சி ஆக முடியாதுல்ல. அப்ப சின்ன கட்சிக்கு பணம் வேணும், என்ன பண்ணுவா? அப்ப என்ன சொல்லுவாங்க, தம்பி நீ அங்கீகரிக்கப்படலப்பா, அப்ப நீ சொந்த காசு போட்டுதான் நீ பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துடும். அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பாயிண்ட் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? அப்போ இப்போ இப்ப என்ன ஆகலன்னா, இப்போ பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸ்டார்ஷன் இருக்குமா இருக்காதா? ஒரு ஒரு கட்சி வந்து என்ன பண்ணலாம், மிரட்டி ஒரு கம்பெனிட்டு இருந்து வாங்கலாம்.
அப்போ இட் இஸ் a blow to democracy. என்ன கன்சர்ன்? இது உண்மையில ஒரு மக்களாட்சியா இருக்குமா? இப்படி ஒரு மிகப்பெரிய ஓட்டம் இருக்கு, இப்படி ஒரு ஓட்டியுடன் ஒரு மக்களாட்சி செயல்படுவது சரியா? மக்களால் மக்களுக்காக அப்படின்னு சொல்லப்படுறது, இது மக்களால் அப்படின்றமா பணக்காரர்களால் ஆளுங்கட்சிக்காக, இல்ல ஆளுங்கட்சியால் பணக்காரங்களுக்காக அப்படின்ற மாதிரி செயல்படுவது இது ஒரு பிரதிநிதித்துவ அரசாங்கமா இருக்குமா? கிடையாது. அந்த அப்பர் கிளாஸ் அப்படின்றவங்க வந்து இப்போ ஒரு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அந்த ட்ரையாங்கிள்ல டாப்ல இருக்கக்கூடிய அந்த அலிட் அவங்க மட்டும்தான் பயன்பெறுவார்கள். சாமானிய மக்களுக்கு அது தெரியாது. சரி, இப்ப அடுத்தது என்ன? ஃபேவரட்டிசம். எந்த கட்சி பணம் போட்டுச்சுங்கிறது நமக்கு தான் தெரியாது, எந்த கட்சிக்கு எங்கிருந்து பணம் வந்துச்சுங்கிறது நமக்கு தான் தெரியாது. ஆனா அந்த கட்சிக்காரன் காசு வாங்கணும்னு தெரியுமில்ல, இது 50 கோடி ரூபாய் யார் போட்டுவிட்டா அப்படின்றது, இல்ல 100 கோடி யார் போட்டுவிட்டாங்கிறது யாருக்கு தெரியும்? அந்த கட்சிக்காரன் தெரியும். அப்ப அந்த கட்சிக்காரன் காசு வாங்கினவனுக்கு கண்டிப்பா என்ன பண்ணுவான்? காசு வாங்கினவனுக்கு நியாயமா நடந்துக்கணும்னு நினைப்பானா இல்லையா? நான் அப்பதான் அடுத்து இன்னும் ஃபர்தரா கொடுப்போம். அப்ப அந்த கம்பெனிஸ் அந்த தனிநபர்களுக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா ஃபேவரட்டிசம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அப்ப இது மூலியமா அன்லிமிட்டெட் பணம் கார்பரேட் இருந்து, சரிங்களா, எண்ணற்ற லட்சக்கணக்கான கடல் கணக்கா ஆறு கணக்கா பணம் வந்துருச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த இந்த ஒரு 2018 இருந்து 2024 வரைக்கும் சரியா எண்ணற்ற கம்பெனிகளுக்கு அந்த லாபம் போட்ட காசை டபுளா 10 மடங்கு 20 மடங்கு எடுத்துட்டானுங்க. சரியா, 10 மடங்கு 20 மடங்கு மேல என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி டொனேஷன் கொடுத்துச்சோ, டொனேஷன் கொடுச்சு இல்லையா, அந்த காசுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டும். 100% டாக்ஸ் ஃப்ரீ. டொனேஷன் பண்ண கம்பெனி, எந்த நிறுவனம் வந்து அந்த கம்பெனி இப்ப பணம் கட்டுச்சுன்னா அந்த அந்த காசுக்கு நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை, டாக்ஸ் ஃப்ரீயும் பண்ணிடலாம். வரி விதிமுறைகளை இலகுவாக்கிட்டாங்க. அவர் வரி விலக்கு. சரி, இப்ப இவ்வளவு இதுல அதாவது இது முழுமே 50% கெட்டதும் சொல்லிட முடியாது, 50% நல்லதுன்னு சொல்லிட முடியாது. சரியா, ஓட்டை அடைச்சு இதுல நமக்கு பலன் என்ன? பாதி வெளிப்படுத்தல் இருக்கு. கட்சி அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணலாம்னு தெரிஞ்சுக்க முடியுது. கள்ளப்பணம் வரல, கருப்பு பணம்ங்கிறது வரல. அப்ப பிளஸ் இருக்கு. ஆனா மைனஸும் ஒண்ணு இருக்கு. அனானிமிட்டிங்கிறது மட்டும்தான் மைனஸ். ஃபுல் டிரான்ஸ்பரன்சி இல்ல. புரியுதுங்களா? சட்டம் போட்டது தனக்கு லாபகமா ஒரு சட்டமா போட்டுக்கிட்டாங்க. அப்ப இது அடைக்கிறதுக்கு நம்ம சும்மா இருக்க முடியுமா? நம்ம ஆளுங்க போயிட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா கேச போட்டுருவாங்க. இப்போ ரீசெண்டா என்ன இதுன்னா, சுப்ரீம் கோர்ட் அதுல போயிட்டு கேச போட்டாங்க. சரியா, என்னது அப்படின்னா, அடிப்படையில ரைட் டு நோ, தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது, அரசாங்கத்துல என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சு கொள்வது ஒரு அடிப்படை உரிமை. அதே மாதிரி ரைட் டு நோ ஆர்டிகல் 21 வருது, ஆர்டிகல் 19 ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அதுலயும் வருது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், இது ரெண்டும் அடிப்படை உரிமை. அப்ப அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியுமா? முடியாதா? போக முடியும். போயாச்சு. அப்போ இது போட்ட சட்டம் இது வந்து ஒரு பினான்ஸ் ஆக்ட், ஒரு நிதி சட்டமா தான் போட்டாங்க. கரெக்டா? என்னப்பா, ஒரு நிதி சட்டமா போட்டுதான் இது வந்துச்சு. போட்டது நிதி சட்டமா, ஆனா மணி பில் எப்படி பாஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரிதான் பாஸ் பண்ணிருக்காங்க. சரியா? ஏன்னா இப்ப யோசனை வரலாம், அப்ப பார்லிமெண்ட்லயே இப்படி ஒரு ஓட்டர் இருக்குன்னு தெரிஞ்சா பார்லிமெண்ட்லயே எதிர்கட்சிக்காரங்களும் அப்பவே வந்து இதை தடுத்து இருந்திருப்பாங்கல்ல. பார்லிமெண்ட்லயே பாஸ் ஆயிருக்க கூடாதுல்ல. ஜிஎஸ்டி அமலாவதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு இல்லையா? அப்போ இங்க அங்கேயே தடுத்துருப்பாங்கன்னா அதுதான் அங்க பிரச்சனை. ஏன்னா பண மசோதா மூலியமா லான்ச் பண்ணிட்டாங்க. பண மசோதா மூலியமா நீங்க லான்ச் பண்ணீங்கன்னா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா அது பில் லாப்ஸ் ஆகாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பார்லிமெண்டரி ப்ரொசீஜர்ஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பண மசோதா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். பிரசிடென்ட் நினைச்சா கூட தடை செய்ய முடியாது. சரியா? சோ அந்த மூலியமா ஏதாவது அவசரமா ஏதோ ஒன்று கொண்டு வரணும், தனக்கு சாதகமா ஒரு ஆளுங்கட்சி ஒரு கொண்டு வரணும், சட்டத்தை கொண்டு வரணும்னா பண மசோதாவா தான் கொண்டு வருவாங்க. பண மசோதாவா கொண்டு வந்துருவாங்க. பண மசோதா கொண்டு வந்தா எதிர்கட்சினால அவ்வளவு பெரிய ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க முடியாது.
அப்போ சுப்ரீம் கோர்ட் வரிசை அடக்கிருச்சு. வரிசை என்ன அடக்கிருச்சு? இது இப்படி செய்யறது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனா இருக்குமா? தேர்தல் நியாயமான தேர்தலா இருக்குமா? அதுல இல்ல, பணம் படைத்தவர்களுக்கான தேர்தலா இருக்கும். ஆமாவா இல்லையா? அப்ப கண்டிப்பா இது பாதிக்குது. அடிப்படை உரிமை பாதிக்குதா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்குதா? கண்டிப்பா பாதிக்குது. இது அன்கான்ஸ்டிடியூஷனல். எந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு பாருங்க. இதுக்கு அரசியலமைப்புக்கு தகுதியே இல்லாத ஒரு சட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அன்கான்ஸ்டிடியூஷனல். குரோனிக் கேபிட்டலிசம், முதலாளித்துவத்துக்கு சாதகமான ஒரு விஷயமா இருக்கு. முதலாளித்துவத்துக்கு சாதகமான ஒரு அங்கமாக இது இருக்கு. குரோனிக் கேபிட்டலிஸ்டிக்கா இருக்கு. இந்தியாவில ஒரு சட்டம் போட்டா அது முதலாளித்துவமா இருக்கக்கூடாது. முதலாளித்துவ சட்டமா இருந்தா அது மக்களுக்கு பெரிய பாதிப்பா இருக்கும். சமத்துவமான இல்ல மக்களுக்கு தேவையான அப்படின்ற ஒரு இதாதான் இருக்கணும். இந்த மாதிரி கொண்டாந்து சரியா இந்த ஸ்கீம, இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம சுப்ரீம் கோர்ட் தடை செஞ்சிருச்சு. அப்போ ஃபினான்ஸ் ஆக்ட், இன்கம் டாக்ஸ் ஆக்ட், சரியா, கம்பெனிஸ் ஆக்ட் 2013, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961, பினான்ஸ் ஆக்ட் 2017, ஆர்பிஏ சட்டம், அதாவது பிரதிநிதித்துவ சட்டம், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. இவ்வளோத்தையும் இது பாதிக்குது. ஆக்சுவலா எல்லாத்தையும் மாத்திருக்கு இந்த ஒரு ஸ்கீம். பினான்ஸ் ஆக்ட், அந்த பாண்ட் ஸ்கீம் வந்தது. ஐடி இன்கம் டாக்ஸ்ல எப்படி இது வருது? எந்த நிறுவனம் வந்து பணம் செலுத்துதோ அந்த பணத்துக்கு நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம் இல்லையா? அந்த பணத்துக்கு என்ன வேண்டாம்? டாக்ஸ் கட்ட வேண்டாம். அதே மாதிரி பெரும் கம்பெனிகள் என்ன பண்ணலாம்? நீங்க உங்க பணத்தை இந்த பொலிட்டிக்கல் ஃபண்டிங்காக செலவு பண்ணிக்கலாம். அனானிமிட்டியோட வாங்கினவனுக்கு தெரியும், இன்கம் டாக்ஸுக்கு தெரியும், 2 பேருக்கு தான் தெரியும். நீங்க போய் கேட்க முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரர் எவ்வளவு இன்கம் டாக்ஸ் கட்டினாரு போயிட்டு ஐடி இன்கம் டாக்ஸ்ல கேட்டு வர முடியுமா? அது எப்படி ஓப்பனா இருக்க முடியும்? இல்ல யார் யார் எவ்வளவு பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருக்க முடியும்னு சொல்லி ஒரு தனிநபர் போய் ஸ்டேட் பேங்க் கேட்க முடியுமா? மேனேஜருக்கு தான் தெரியும். மேனேஜர் நினைச்சா எவ்வளவு பேங்க் அக்கௌண்ட் பண்ணலாம், பொதுமக்களுக்கு தெரியாதுல்ல. இப்ப சாரதா மேம் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு என்னால பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா பேங்க் மேனேஜரால பார்க்க முடியும்ல. இன்கம் டாக்ஸ் நினைச்சா பார்க்கலாம்ல. அதுதான் இது நம்மளால பார்க்க முடியாது. இது அனானிமிட்டியா இருக்கு. நான் சொல்றது புரியுதா? சோ அப்போ இது எல்லாமே இது எல்லாமே இந்த மாதிரி மாத்தினது எல்லாமே என்னது? அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியலமைப்பிற்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருச்சு? ஸ்டேட் பேங்க இனிமேல் என்ன கேட்காம பாண்டை இஷ்யூ பண்ணாதுன்னு சொல்லிருச்சு. ஏதாவது டவுட் இருக்கா? டவுட்னா கேளுங்க. சார் இந்த லாஸ்ட் இது மட்டும் புரியலைங்க சார் கொஞ்சம். இது சார் அந்த பினான்ஸ் ஆக்ட்ல இருந்து அதுக்கப்புறம் சொன்னதுங்க. இந்த சட்டம், இந்த இபிஎஸ், அதாவது எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம், கடன் பத்திர சட்டங்கள் வந்து தேர்தல் பத்திர சட்டங்கள் வந்தது பினான்ஸ் ஆக்டா வந்துச்சு. இது வந்து இன்கம் டாக்ஸையும் மாத்திருக்கு. இன்கம் டாக்ஸ் ஆக்டையும் என்ன பண்ணிருக்காங்க? அமெண்ட் பண்ணிருக்காங்க. எப்படி? பணம் கொடுத்தவங்க, இப்ப நந்தினி வந்து ஒரு பெரிய கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க, ஒரு கார்பரேட் நிறுவனம் வச்சிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சப்போஸ் எங்கேயோ ஒரு பிளான்ட், உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டுல ஒரு நிலம் வந்து இங்க ஃபேக்டரி கட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கீங்க, சரியா? ஆனா அங்க வந்து அதுல சின்ன ஒரு பாதி இடம் வந்து புறம்போக்கு நிலமா இருக்கு. அதனால வந்து ரொம்ப நாளா நின்றுகிட்டே இருக்கு, கேஸ்ல இருக்கு பிரச்சனை, இல்ல வந்து கவர்மெண்ட் பர்மிஷன் கூடாம ஹெல்ட்ல இருக்கு. சரிப்பா, ஒரு 5 வருஷமா இதனாலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கு லாஸ்ல இருக்குன்னு வச்சுப்போம், சரியா? இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப வந்து உங்ககிட்ட வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து பேசுறாங்க, சரியா? இப்ப பேசும்போது இந்த மாதிரி வந்து இப்ப நீங்க கொடுங்க, நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன், ஜெயிச்சா நான் உங்களுக்கு சாதகமா செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து சரி நமக்கு ஆல்ரெடி இவ்வளவு கோடி லாஸ் ஆயிடுச்சு, சரி நம்ம ஒரு 10 கோடி கொடுப்போமே
அப்படி சொல்லிட்டு நீங்க கொடுக்குறீங்க. ஸ்டேட் பேங்க் மூலியமா உங்க உங்க எம்ப்ளாயிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் போய் பாண்ட் வாங்கி போட்டு வந்துருவாரு. யார் நந்தினி தான் போட்டாங்கிறதே தெரியாது, ஆனா அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சப்போஸ் அந்த கட்சி ஜெயிச்சிருச்சு, சரியா, கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா யாரு போட்டான்னு தெரியல, நீங்க யார் போட்டான்னு தெரியல போது உங்களுக்கு லாபம் அடைஞ்சு, நீங்க லாபம் அடைஞ்சீங்கனாலும் ட்ரேஸ் பண்ண முடியாது. ஏன்னா நாளைக்கு இது கம்பெனி நார்மலாவே அந்த இந்த இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி விட்டுருச்சுன்னு வச்சுக்கேன். அது நீங்க பணம் போட்டதுனால சால்வ் பண்ணி விட்டாங்களா, இல்ல நார்மலாவே உங்க மேல பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சால்வ் பண்ணி விட்டாங்களா எப்படி தெரியும்? அப்ப இது கம்ப்ளீட்லி எதை பாதிக்குது? அரசாங்கம் எப்படி நடக்குதுன்றது தெரியாத ஒரு விஷயம் அப்படின்றது சரியில்லை இல்லையா? பிகாஸ் வி ரைட் டு நோ ஆர்டிஐ, ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு நோ அப்படின்றது ஒரு அடிப்படை சட்டம். அரசாங்கம் என்ன நடக்குது எப்படி நடக்குதுங்கிறது நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும், சாமானிய மக்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்படித்தானே ஆர்டிஐ சட்டம் வந்துச்சு, தகவல் உரிமை சட்டம் அப்படின்னு ஒரு வந்துச்சா 2005. அது வந்ததுக்கான காரணமும் ரைட் டு நோ தான். அரசாங்கம் எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியணும். கம்பெனிஸ் ஆக்ட், அப்ப கம்பெனிஸ் ஆக்ட் மூலியமா இப்படி டொனேஷன் பண்ணலாம் அப்படின்னும், இன்கம் டாக்ஸ் ஆக்ட் மூலியமா நீங்க கட்டின டொனேஷனுக்கு டாக்ஸ் இல்ல அப்படின்னும், சரியா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மூலியமாக வாண்டோட ஸ்கீம் அப்படின்னு, ஏன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் மூலியமா தான் எலெக்ஷன் நடக்குது, புரியுதா? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மூலியமா தான் எலெக்ஷன் நடக்குது. அப்ப இவ்வளவு சட்டங்களை இது என்ன பண்ணிருக்கு, இந்த ஒரு ஸ்கீம் வந்து இவ்வளோத்தையும் பாதிச்சிருக்கு. இது கெட்டது இல்லாம 4 சேர்த்து எடுத்திருக்கு. அதனால அது அன்கான்ஸ்டிடியூஷனல் சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. ஸ்டேட் பேங்க் இனிமேல் பத்திரத்தை கொடுக்காத அப்படின்னு சொல்லிருச்சு. சார் சொல்லுங்க. சார் இப்போ அதாவது இப்போ கட்சி வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் ஒரு கம்பெனிக்கோ கொடுக்குது, எகைன் வந்து ரிட்டர்ன் வந்து அந்த கட்சி வின் பண்ணா வந்து எகைன் அந்த கம்பெனிக்கு ரிட்டர்ன் அந்த மணி கொடுக்குது. எப்படி ரிட்டர்ன் மணி கொடுக்குது? ஃபேவர் இல்ல பண்ணி கொடுக்குது. அதுதான் ஃபேவர் பண்ணி கொடுங்க சார். இப்போ அந்த ஒருவேளை சப்போஸ் இப்போ பிளாக் மணியா இருந்தா வந்து அந்த வேற யாருக்கும் தெரியாது இப்போ, பட் வேற ஏதாவது மணி டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறப்போ அதுல ஐடி அதுக்கெல்லாம் எதுவும் இதுல இன்வால்வ் ஆகாதாங்க சார்? பிளாக் மணி வராது இல்லப்பா இதுல. அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் எப்படி பிளாக் மணியா இருக்கும்? இல்லைங்க சார், அதுதான் டைரக்டா நம்ம ஹார்ட் கேஷ் அப்படிங்கிறப்போ அது ஐடி அதுக்கெல்லாம் எந்த அந்த இதுவும் கேட்க மாட்டாங்க. ஹார்ட் கேஷ் தான் பண்ண முடியாதே. பாண்டு, ஸ்டேட் பேங்க்ல பாண்டு வாங்கி தானே போட முடியும். நான் இப்போதான் சொல்றேன். சரி சரிங்க சார். கண்ணு, நீங்க கேஷ கையில வச்சிருக்க பணத்தை வச்சு பண்ண முடியாதுப்பா. பேங்க்ல போட்டு தானே பண்ண முடியும். பேங்க்ல போறீங்கன்னா இந்த காசு பேங்க்குக்கு போனது இல்லையா, 50,000 மேல பணம் போறீங்கனாலே உங்களுடைய பேன் நம்பர் கேட்க மாட்டானா? கேட்பாங்க சார். அப்ப பேன் நம்பர் கொடுக்குறீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரிஞ்சாது இன்கம் டாக்ஸ்க்கு. அப்புறம் பேன் எதுக்கு நம்பர் இருக்கு? பேன் கார்டு வச்சிருக்கீங்களா இல்லையா? இருக்குங்க சார். அப்ப போய் நீங்க காசு போடுறீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டு கேட்பான்ல. ஓகேங்க சார். அதனால இது பிளாக் மணி பண்ண, பிளாக் மணியை அடைச்சு, பிளாக் மணி ஃபண்டிங்க கம்ப்ளீட்டா இது பண்ணிருச்சு. கட்சி எவ்வளவு செலவு பண்ணுது, கட்சிக்கு எவ்வளவு பணம் வருதுங்கிற விஷயமும் தெரிஞ்சிருச்சு. ஆனா இங்க ஒரு பிரச்சனை, ஒரு ஓட்டை அடைக்க முடியாததுனால அதுவும் பிரச்சனை தான். 90% பிளஸ் 10% மைனஸ்னாலும் அந்த 10% மைனஸ் எவ்வளவு பாதிப்பை கொண்டு வருது பாருங்க. ஓகேங்க சார். ஓகே. அந்த பிரச்சனை தானே, அதுவும் தப்பு தானே. அது மூலியமா ஒரு பணக்காரர்கள் லாபம் அடைகிறார்கள். பணக்காரர்களின் ஆட்சி வரும். பணக்காரர்கள் ஆட்சின்னு ஒரு வார்த்தை இருக்கு, டெமோக்ரஸி இல்ல, புளூட்டோகிரசின்ற ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்துல. புளூட்டோகிரசி என்றால் பணக்காரர்களின் ஆட்சி. கிளெப்டோகிரசி என்றால் திருடர்களின் ஆட்சி. மோபோகிரசி என்றால் கும்பல் ஆட்சி. மக்கள் கும்பலா அவங்க சேரக்கூடிய ஆட்சி வந்து முட்டாள்தனமான ஒரு தற்குறி ஆட்சி தான் மோபோகிரசி, சரியா? ஒரு தற்குறித்தனமான ஒரு ஆட்சி வந்து மோபோகிரசி. புளூட்டோகிரசி இது, கிளெப்டோகிரசி இப்படி, சரியா? மக்களால் ஆட்சி செய்யப்பட்டால் அது டெமோக்ரசி. இதெல்லாம் ஆட்சி முறைகள். திருடர்களின் ஆட்சி இருக்கக்கூடாது, பணக்காரர்களின் ஆட்சி இருக்கக்கூடாது, கும்பலாட்சி அதுவும் இருக்கக்கூடாது, மக்களாட்சி தான் இருக்கணும். எலெக்ஷன் நடத்துறது மூலியமா மட்டும் மக்களாட்சி நிரந்தரமா இருந்துடாது. எலெக்ஷன் நடத்தி பணக்காரன் காசு கொடுக்குறவன் அவனுக்கு சாதகமா வேணும்னு நினைக்க மாட்டானா? அப்ப அவனுக்கே எல்லாம் சாதகமா நடந்துச்சுன்னா அப்ப உங்களுக்கு பிஹைண்ட் த கவர்மெண்ட் ஒரு திரை போல இருந்து திரைக்கு அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு தெரியலனாலே அது பிரச்சனை தானே. திரையே இருக்கக்கூடாது. அரசாங்கம் எப்படி நடக்குதுங்கிற விஷயம் நமக்கு தெளிவா தெரியணும். இப்படி தெளிவா தெரியல அப்படின்னாலே அது பிரச்சனைக்குரியது தானே. ஒரு முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா முதலமைச்சர் எங்க போறாரு, அவருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுது, அவர் வெளிநாட்டு பயணம் செய்யறாருன்னா அந்த வெளிநாட்டு பயணம் எதுக்காக போறாரு அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியணும்ல. மீடியா மூலியமா நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்குல்ல. அவங்க கட்சி எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியணும். ஓகே, சரி, ஓகே, இதோட முடிஞ்சு நம்ம இந்த டாபிக் முடிச்சுனா அடுத்தது போலாம். அடுத்தது ஒரே தேசம் ஒரே தேர்தல், சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ங்கிற அடுத்த டாபிக் போய்க்கலாம்.
ஸோ இப்போ நியூஸ்ல செப்டம்பர் மாசம் தான் தடை செஞ்சிருக்கு சுப்ரீம் கோர்ட். அதனால உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாம்ல இது வரதுக்கான டாபிக் அதிகம். சைமல்டேனியஸ் எலெக்ஷன் இது இன்னும் எக்ஸாம்ல கேட்கல, இதுவும் கேட்கலாம். இது ஒரு 3 வருஷமா இது டாபிக் ஹைலைட்டடா இருக்கு. சைமல்டேனியஸ் எலெக்ஷன், அதாவது ஒரே நேர தேர்தல். தமிழ்ல என்ன? ஒரே நேர தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒரு தேசம் ஒரு தேர்தல். ஒரு தேசம், ஒன் நேஷன் ஒன் போல். ஒரு தேசம் ஒரு தேர்தல். சரியா? ஒரு தேசம் ஒரு தேர்தல். நான் ஆல்ரெடி சொன்னேன், இது நம்ம லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்போம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் அப்படின்றது 3 தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஒன்னு எம்பி, இன்னொன்னு எம்எல்ஏ, இன்னொன்னு உள்ளாட்சி தேர்தல், லோக்கல் பாடி. லோக்கல் பாடியில வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலர் எலெக்ஷனும் வரும், அதுக்கப்புறம் பஞ்சாயத்து எலெக்ஷனும் வரும். இந்த உள்ளாட்சி தேர்தலை மட்டும் யார் நடத்துறா? மாநில தேர்தல் ஆணையம் நடத்துது. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் நடத்துது. எம்பி எம்எல்ஏ 2 எலெக்ஷனையும் மத்திய தேர்தல் ஆணையம் நடத்துது. சிஇசி, சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் நடத்துது. சரியா? இப்படி நடத்துறது மூலியமா சில சிக்கல்கள் வந்து அவங்க சந்திக்கிறதுனால ஒரே நேரத்துல கொண்டு போயிடலாம் தேர்தல் அப்படின்னு வந்து என்ன பண்றாங்க? பிளான் பண்றாங்க. ஸோ அப்ப இந்தியாவில வந்து ஒரு எலெக்ஷன் சைக்கிள் இருக்கு. ஒரு இப்போ 2024 எலெக்ஷன் நடந்துச்சுன்னா மறுபடியும் 2029 தான் எம்பி எலெக்ஷன் வரும். 2020 இந்த மாதிரி வந்து கண்டினியூஸா. இப்போ இது வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். ஆனா ஒவ்வொரு மாநிலங்களோட எலெக்ஷன் வந்து குறுக்க நிறைய வந்துகிட்டே இருக்கும். அப்போ 6 மாசத்துக்கு ஒரு எலெக்ஷன், ஒரு வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கும் இந்தியா ஃபுல்லா. உள்ளாட்சி தேர்தல் அப்படிதான். அப்ப இது எல்லாத்தையும் வந்து ஒண்ணு ஆத்திரலாம். ஆனா இதுல எது வராதுன்னா ஸ்டேட் லோக்கல் பாடி எலெக்ஷன் வராது. ஏன்னா அது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருக்கு, மாநில பட்டியல்ல இருக்கு, மத்திய பட்டியல் கிடையாது. அதனால மத்திய அரசாங்கம் முடிவு பண்ண முடியாது எந்த மாநிலத்துல உள்ளாட்சி தேர்தல் எப்ப வைக்கணுங்கிறத. மத்திய அரசாங்கம் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்ப நம்ம பேசிட்டு இருக்க ஒரே நேரம் ஒரே தேர்தல்ங்கிறது எம்பி எலெக்ஷனையும் எம்எல்ஏ எலெக்ஷன் இந்தியா ஃபுல்லா ஒரே எலெக்ஷன் அப்படின்னு கொண்டு வந்துடணும் அப்படின்னு நம்மளுடைய நீதி ஆணையம் லா கமிஷன் வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கு. லா கமிஷன், பினான்ஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் மாதிரி லா கமிஷன் இந்தியாவில் எப்படி சட்டம் போடலாம், என்ன சட்டம் பெஸ்ட் அப்படின்றத சொல்றதுதான் நீதி ஆணையம். அந்த நீதி ஆணையத்துல பிபி ஜீவன் ரெட்டி என்பவர் 1999 சொல்லியிருக்கிறார், பெட்டரா இருக்கும் ஒரே நேரத்துல நம்ம எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் வச்சுட்டா அப்படின்னா. நீதி ஆணையத்துடைய தலைவரான பிபி ஜீவன் ரெட்டி 1999 சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 2015 நித்தி ஆயோகும் இது பெஸ்டா இருக்கும், இந்த மாதிரி கொண்டு போயிடலாம் அப்படின்னு நித்தி ஆயோகம் சொல்லியிருக்கு. சரியா? இதுக்கு முன்னாடி நடந்திருக்க அந்த மாதிரி அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இந்தியாவில் நடந்த முதல் எலெக்ஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், அது கண்டிப்பா எப்படிதான் இருந்திருக்கும்? எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் 2 ஒன்னாவது நடந்திருக்கும். 1951, 52. இதுல பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா எம்பி எலெக்ஷனும் ஒன்னா நடந்திருக்கும். சரியா? எம்எல்ஏ எலெக்ஷனும் எல்லா மாநிலத்துக்கும் எலெக்ஷன் எல்லா நேரத்துக்கும் ஒன்னா நடந்திருக்கும். சரியா? அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் செகண்ட் எலெக்ஷன், தேர்ட் எலெக்ஷன், ஃபோர்த் எலெக்ஷன் 1957, 1962, 1967 அப்படின்னு கண்டினியூஸா தொடர்ந்து வந்து சைமல்டேனியஸா தான் போயிருக்கு. ஒன் நேஷன் ஒன் போல் அப்படிதான் போயிருக்கு. சரியா? அந்த மாதிரிதான் போயிருக்கு. அதாவது இந்த ஜவஹர்லால் நேரு இருந்த போது அந்த டைம்ல. சரியா? சில நேரங்கள்ல சில அசம்பிளிஸ் 1968, 1969 என்ன நடந்துச்சுன்னா, அப்ப வந்து இந்த சட்டசபையெல்லாம் கலைச்சிருவாங்க. சட்டசபையை என்ன பண்ணிடுவாங்க? ஒழுங்கு ஆட்சி செய்யல அப்படின்னு டிசல்யூஷன் ஆஃப் அசம்பிளிஸ். இப்போ உதாரணத்துக்கு வந்து பஞ்சாப்ல கலவரம் இருக்கு, அதனால இந்த சட்டசபையை கலைக்கிறேன், ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரேன். தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 4 ஜனாதிபதி ஆட்சிகள் வந்திருக்கு. அப்ப அங்கங்கே பாத்தீங்கன்னா ஜனாதிபதி ஆட்சி பண்ணா அது கலைஞ்சிரும்ல. இப்போ உதாரணத்துக்கு இப்ப தமிழ்நாட்டுல கடைசி எப்ப எலெக்ஷன் இருந்துச்சு? சிஎம் ஸ்டாலின் எப்படி ஜெயிச்சாரு? எப்ப ஜெயிச்சாரு? 2021. சரியா? அப்ப நெக்ஸ்ட் எலெக்ஷன் இப்ப 2025 தான் வருது. கரெக்டா? சரியா? இப்போ நடந்துட்டு 2024.
இப்போ சப்போஸ் இப்ப நம்ம சட்டசபையை கலைச்சிட்டாங்கன்னா, சரியா, கலைச்சிட்டு ஒரு 6 மாசம் 6 மந்த்ஸ், சரியா, இல்ல ஒரு 12 மந்த்ஸ் கூட ஜனாதிபதி ஆட்சி இந்தியாவில் நடந்தா மறுபடியும் 2026 தான் எலெக்ஷன் வரும் வைப்பாங்க. ஏன்னா அவருடைய டென்யூர் ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிருச்சு. அவர் ரெசீவ் பண்ண முடியாது, பாஸ் பண்ணி ப்ளே பண்ற ஆப்ஷன் கிடையாது. கலைச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். மறுபடியும் எலெக்ஷன் வச்சு தான் வந்தாகணும். புரியுதா? அப்போ என்ன ஆகும்? இப்ப என்னாச்சு, ஒரு வருஷம் தள்ளி போயிடுச்சா? தமிழ்நாட்டுக்கு ஒரு வருஷம் தள்ளி போயிடுச்சு, அந்த ஸ்கீம் மாறிடும். நான் சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ரீமெச்சர் டெசல்யூஷன், முன்னதாகவே சட்டசபைகளை கலைத்ததால், பல மாநிலங்களை கலைத்ததால தொடர்ந்து 4 எலெக்ஷன் 51, 57, 62, 67 சொல்லி ஒரே நேர தேர்தல் முறைங்கிறது இந்தியால இருந்தது. என்ன ஆயிடுச்சு? அது கலைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை ஒட்டுக்க நடத்தணும் அப்படின்னு நினைக்கல. சரி, அடுத்தடுத்த எலெக்ஷன் நடத்தணும்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு, அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருந்துச்சு. சரியா? 1970லயே லோக்சபாவே கலைஞ்சிருச்சு. 1970 என்ன ஆயிடுச்சு, லோக்சபாவே ப்ரீமெச்சூரா என்ன பண்ணிட்டாங்க, கலைச்சிட்டாங்க. இப்ப லோக்சபாவும் ப்ரீமெச்சூரா கலைக்கப்பட்டிருக்கு. சரியா? பாராளுமன்ற கீழவையும் கலைக்கப்பட்டிருக்கு. பல மாநிலங்கள்ல சட்டசபையும் கலைக்கப்பட்டிருக்கனால இது என்ன ஆயிடுச்சு, இந்த சைக்கிள், ஒரே நேரத்துல வந்த சைக்கிள் என்னாச்சு, கெட்டுருச்சு. சரியா? இப்போ மறுபடியும் ஒரே நேர தேர்தல் கொண்டு வரதுனால என்னென்ன பாசிட்டிவ்ஸ், என்னென்ன நெகட்டிவ்ஸ், இது எப்படி பாதிப்பு வரும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு. இது கான்செப்ட் புரிஞ்சுல? வாட் ஆர் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் புரிஞ்சுல? ஒரே நேர தேர்தல் அப்படின்னா என்ன புரிஞ்சுல? எப்ப நடந்துச்சுன்னு புரிஞ்சிச்சுல? இதுல இருக்கக்கூடிய நன்மை தீமை என்னன்னு படிக்கணும். அப்ப பாசிட்டிவ்ஸ் நீங்களே சொல்லலாமா? நீங்க ட்ரை பண்ணுங்களேன். ஒன்னும் பெரிய கம்பசூத்திரம்லாம் இல்லையே. யூ கேன் ஜஸ்ட் ட்ரை. வாட் ஆர் டெல் மீ தி பாசிட்டிவ்ஸ். reduction of election expenditure. கண்டிப்பா. ஒரு தேர்தல் அப்படின்றது மேசிவ் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லையா? மிகப்பெரிய ஒரு செலவு, அரசாங்கத்துக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய செலவு. சோ அதனால ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா நிறைய எலெக்ஷன்ஸ் இந்தியா நடத்திக்கிட்டே இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் நடத்திக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல எங்கிட்ட 3 மாசம் 4 மாசத்துல எலெக்ஷன் ஏதோ வட இந்தியால இங்கே வரலாம். 28 மாநிலங்கள் இருக்கு. அப்ப 28 எலெக்ஷன்ஸ் நடத்தணும். 5 வருஷத்துக்குள்ள சொல்லப்போனா 29 எலெக்ஷன்ஸ் நடத்தணும். கரெக்டா? 5 இயர்ஸ்க்குள்ள 28 மாநிலம் இருக்கு, ஒரு எம்பி எலெக்ஷன். அப்ப 29 எலெக்ஷன்ஸ 5 வருஷத்துக்கு 5 வருஷத்துல நடத்திக்கிட்டே இருக்கு. அப்ப அவ்வளவு எக்ஸ்பென்ஸ் இது பண்ணா அந்த 29 எலெக்ஷன்ங்கிறது ஒரே எலெக்ஷனை மாத்திடும். 29 முறை செய்யறதுக்கு பதிலா ஒரே முறை செஞ்சுட்டு போயிடலாம். அப்ப எக்ஸ்பென்ஸ் தான் இது, மேக்ஸிமம் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம கட் பண்றோம். ஓகே. ரெண்டாவது, Ruling parties can focus on welfare schemes than campaigning in elections. அதாவது கட்சிகள் தேர்தல் வரப்போகுது அப்படின்னா கட்சி ஆட்சியை செய்வாங்களா? ஒரு கட்சி ஆட்சி செய்யணும், சரியா, இல்ல கட்சியுடைய பணியை பார்க்கணும், கட்சி பணியை பார்க்கணும், அதாவது தேர்தல் பணியை பார்க்கணும். சரியா? இப்போ ஒரு தேர்தல் வரும்போது அரசாங்கத்துல ஆளுங்கட்சிக்காரங்க அடுத்த முறை நாங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னு கான்சென்ட்ரேஷன் அங்க பண்ணுவாங்களா, இல்ல நிர்வாகத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்களா? எங்க பண்ணுவாங்க? பொதுவா நீங்களா என்ன பண்ணுவீங்க? கேம்பெயின்ல தான். சரியா? மத்த நேரத்துல கூட மோடி ஊரா போவாரான்னு தெரியாது. சரியா? ஆனா எலெக்ஷன் வந்துட்டா எல்லா ஊருக்கும் ஒரு ரேலி எல்லாம் போவாரு இல்லையா? அப்புறம் நாங்க நடந்தே கன்னியாகுமரி வரை காஷ்மீர் வரையும் போறேன்பாங்க. சரி, அது இதுன்னு சொல்லி பண்ணுவாங்க. அப்போ தேர்தல் பணியிலையும் தேர்தலையும் தான் கவனம் இருக்கும், நிர்வாகத்துல கவனம் இருக்காது. அப்போ வருஷத்துக்கு தேர்தல் வந்துகிட்டே இருக்குன்னு 5 வருஷம் ஆட்சி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரை பிஎம் போஸ்ட்ல உட்கார வச்சோம்னா, சரியா, நடுவுல ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துல குஜராத் எலெக்ஷன் வந்துடும். சரியா? அப்ப என்ன பண்ணுவாரு, ஒரு 2 மாசம் அங்க போயிருவாரு. சரியா? அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் எலெக்ஷன் வந்துடும். அப்புறம் ஜார்க்கண்ட்ல நம்ம ஜெயிக்கவே இல்லை, அந்த கட்சி கண்டினியூஸா காங்கிரஸ் ஜெயிச்சிட்டு இருக்கு, அதனால அங்க போய் 2 மாசம் அப்படின்னு அங்க போயிடும். அப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள் சொல்லவே தேவையில்லை, அப்புறம் அங்க போயிடும். அப்ப 5 வருஷம் நீங்க பிரதமரா இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சா 5 வருஷத்துல ஒரு 3.25 வருஷம் எதுல போயிடும்,
தேர்தல் பணியிலே போயிடுது. மிச்சம் இருக்க 2 வருஷத்துல போட்ட ஸ்கீம் தான் இவ்வளவு படிச்சிட்டு இருக்கோம் நம்ம. இப்ப 5 வருஷம் ஆட்சி பண்ணி இன்னும் ஸ்கீம் எண்ணிக்கை அதிகமா இருக்குமோ என்னமோ. சரியா? அப்போ more concentration on the governance than the political mileage. சரியா? than the election mode. ஒருத்தர் ஒரு அதிகாரி ஒரு தலைவரை வந்து தேர்தல்லையே அவரை வச்சிட்டு இருந்தா அப்புறம் எப்ப ஆட்சி பண்ணுவாரு? எலெக்ஷன் மோடே இருந்துட்டா அப்புறம் கவர்னன்ஸ் மோடுக்கு எப்படி மாறுவீங்க? அதனால அந்த பாயிண்ட்டும் சரி. ஓகே, அடுத்தது reduced burden for government machinery, sir. ஓகே. இப்போ எம்சிசி ஏன்னா ஒருத்தர் மட்டும் தான் குரூப் எக்ஸாம் எழுத போறீங்களா? மத்தவங்கள வேடிக்கை பார்க்க வந்தீங்க அப்படிதானே? ஒருத்தரே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சாரதா மேம் ஏதோ யோசிச்சு சொல்லலாம்ல? மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் போட்டாங்கன்னா எந்த ஸ்கீமையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. சரியா? நீங்க இப்போ ஒரு சூட் கேஸ்ல வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்து நீங்க வெளியில போவே முடியாது. அப்ப இந்த மாதிரி எம்சிசிங்கிறது வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போறது பெஸ்ட். அது போல ஒரு 2 வருஷம் 1 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் வந்துட்டு இந்த எல்லா ஸ்கீமும் தடைபடும். எம்சிசி வந்துச்சுன்னா எந்த தேர்தல் அறிவிச்சுட்டாங்கன்னா ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. சரிங்களா? எந்த ஸ்கீமே இம்ப்ளிமெண்ட் ஆகாது. அப்போ அரசாங்கத்தோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் தடை செஞ்சிருவாங்க. ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே என்ன ஆயிடும்? ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்போ நார்மல் கவர்னன்ஸே இருக்காது, நார்மல் டேவே இருக்காது. அப்ப இந்த மாதிரி தொடர்ந்து எம்சிசி இருந்துட்டே இருக்கிறது வந்து என்ன ஆகும்? டிஸ்டர்ப் நார்மல் டே டு டே ஃபங்க்ஷனிங், கவர்னன்ஸ் டே டு டே ஃபங்க்ஷனிங் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகும். அதே மாதிரி இப்ப அபிநயம் சொன்னது போல அதிகாரிகளுக்கு தேவையில்லாத ஒரு கவர்மெண்ட் மிஷினரி. சரியா? அரசு இயந்திரம் வந்து தேவையில்லாதுன்னு சொல்ல முடியாது, தேவைக்கும் அதிகமான வேலைப்பாடுகளை சேரமா இருக்கும். இப்போ ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? ஸ்கூல் டீச்சர்ஸ்ல இதுக்கு ஸ்கூல் நிப்பாட்டிட்டு இதுக்கான ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி வாக்கு அளிக்கணும், எப்படி வாக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 வாரம் 2 வாரம் எலெக்ஷன் டியூட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுவாங்கல்ல ஆபீசர்ஸ் எல்லாம் எலெக்ஷன் டியூட்டி அப்படின்ட்டுருவாங்க. 2 வாரம் 3 வாரம் எப்படியே 1 மாசம் ஓடிடும் எலெக்ஷன் டியூட்டி. ஏன்னா அவர் தானே ஒரு ரெவன்யூ ஆஃபீஸர் பிஓவா இருப்பாங்க. போலிங் பூத்துல அவங்க தானே இருப்பாங்க. அது கலெக்டருக்கும் அந்த வேலை தான் இருக்கும். அப்ப கலெக்டர் வந்து அவர் ஜமா பந்தி வந்து மக்கள்கிட்ட மனு வாங்கணும், மக்கள் பிரச்சனை சால்வ் பண்ண நினைப்பாரா இல்ல தேர்தல் வேலையை பார்ப்பாரா? அப்போ 2 மாசம் அவருக்கு கலெக்டருக்கு இதுதான் வேலை. அப்ப அரசு இயந்திரம் என்ன ஆகுது? கெட்டு போகுது. அதே மாதிரி ஒரு கட்சி ஒரு தேர்தல் நடக்குதுன்னா எக்கச்சக்க மேன் பவர் வேணும். அவன் என்ன பண்ணுவான்? லாரியில பாத்துப்பீங்க, சம்பந்தம் இல்லாம கிராமத்துல எங்கிட்டோ நம்ம லாரியில கோழி குண்டுல கோழி ஏத்திட்டு வர மாதிரி என்ன பண்ணுவாங்க? லாரியா போவாங்க. சரியா? ஏன்னா போனா அவங்களுக்கு ஒரு பாட்டில் ஒண்ணு பொட்டல ஒண்ணு சாப்பாடு ஒண்ணு அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? சரி, நம்ம போனா கூலிக்கு போனா 300 ரூபாய் செலவாது, இங்க போனா நமக்கு ஆள் வந்து 300 ரூபாய் கொடுப்போம், 500 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க மேன் பவர். அப்ப அந்த குரூஷியல் மேன் பவர் அப்படின்றதோ மாநாடு நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை திரட்டுறது பண்றதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க மேன் பவர். சும்மா ஒரு மீட்டிங்னா சிட்டிக்கு நடுவில் ஒருத்தங்க கூட்டினாலும் நமக்கு டிராபிக் ஜாம் ஆகும், எல்லாமே தடைபெறும். அப்போ இவ்வளவு பெரிய மேன் பவரை வந்து குரூஷியல் மேன் பவரை நம்ம ஃப்ரீ பண்ணி விட்டுறலாம். 5 வருஷத்துக்கு ஒரு முறை சேர்ந்தா போதும். ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு முறை சேர்த்துட்டு இருக்கிறதுக்கு வருஷத்துக்கு என்ன பண்ணலாம்? குரூஷியல் மேன் பவரை பண்ணிடலாம். அதன் மூலயமா போலீஸ் ஃபோர்ஸும் என்ன ஆகுது? போலீஸ் ஃபோர்ஸ் அது எல்லாமே சேவ் ஆகுது. சரியா? அடுத்து வந்து தேர்தலுங்கிறது ஒரு போலரைசிங் ஈவென்ட். சரியா? போலரைசிங் ஈவென்ட் அதாவது வந்து மக்களை வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? போலரைஸ் பண்ணக்கூடிய விஷயம். அப்ப தேர்தல் வந்துட்டானாலே அந்த கட்சி வந்து சாதி அடிப்படையிலயோ மதம் அடிப்படையிலயோ, சரியா, கேஸ்ட் பேஸ் பண்ண ஒரு கட்சியா இருந்தா அது கேஸ்ட வந்து டாமினேட் பண்ணி போலரைஸ் பண்ணும் மக்களை. மதம் பேஸ் பண்ண கட்சியா இருந்தா மதத்தை வச்சு என்ன பண்ணும்? அது அரசியல் செய்யும். சரியா? கம்யூனல் இஷ்யூஸும் கிரியேட் ஆகும். இது தவிர்க்க முடியாது. ஏன்னா ஜாதி வச்சு அரசியல் செய்யக்கூடாதுன்னு அரசியல் அமைப்புல எங்கேயும் இல்லை.
மத வச்சு அரசியல் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி என்ன இல்ல, அப்படி இல்ல. இந்தியா மதச்சார்பற்றது அப்படின்னு தான் சொல்லியிருக்கப்பட்டிருக்கு. இந்திய கட்சிகள் மதச்சார்பற்றதான்னு கேட்டா இல்ல, மத சாயத்துடனும் சாதி சாயங்களுடனும் தான் இருக்கு. அப்போ 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி செய்யும் போது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் அதை பத்தி பேசிட்டு போயிடலாம். இப்போ அடிக்கடி பேசுற மாதிரி இருக்குல்ல, ஒரு வாட்டி பேசுறதும் அது நமக்கு சரிப்பட்டு வருமானு கேட்டீங்கன்னா இல்ல. பட் இருந்தாலும் தட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் அதை நம்ம தவறுன்னு சொல்லிட முடியாது. அதனால பிரச்சனைகள் வருது. பட் போலரைசிங், ஏன்னா போலரைஸ் பண்ணி தான் வாக்குகளை வாங்க முடியும் இல்லையா? மக்களை வந்து போலரைஸ் பண்ணாம எப்படி வாக்குகளை வாங்க முடியும்? அவன் மக்கள்கிட்ட இருந்து வாக்குகளை வாங்கணும்னா அவன் அதுக்கு சார்ந்த விஷயங்களை அவன் பேசிதான் வாங்க முடியும். எதை பேசினா மக்கள் கை தட்டுவானோ அதை தான் பேசுவான் அவன். சரியா? அவன் அந்த மேடையில ஏறிட்டு வந்து இதெல்லாம் தப்புப்பான்னு சொன்னா மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப பிடிக்குதோ பிடிக்கலையோ, குழந்தைகளுக்கு பல்லுல சொத்த பல்லு வரும்னு தெரிஞ்சாலும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாதான் அந்த குழந்தை உங்களுக்கு வாக்கு போடும். அப்படின்னா கெடுதல் நினைச்சே அந்த குழந்தைக்கு நீங்க என்ன வாங்கி கொடுப்பீங்க? சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பீங்க இல்லையா? அதனால நல்ல அப்பா நல்ல அம்மா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். ஆனா அந்த குழந்தைக்கு தான் அது கெடுதல். சரியா? இப்ப இதுவே வந்து வாரம் வாரம் கூட்டு போறதுக்கு பதிலா மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வெளில போட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டா ஐஸ்கிரீமும் கம்மியாகுதுல்ல, பிரச்சனை ஆகுறது குறையுது இல்ல. சொல்றது புரியும் நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ஸ். சரியா? சிக்கல்கள் என்ன? சேலஞ்சஸ் சிக்கல்கள். இப்படி செய்ய முடியுமா? அந்த மாதிரி சேலஞ்சஸ் என்ன? பை எலெக்ஷன்ஸ் சொல்லக்கூடாது. சரிங்களா? இப்போ இதை செஞ்சுட்டா ஆபரேஷனல், இது நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. ஆபரேஷனல் ஃபீசிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய சிக்கல் இருக்கு, நடைமுறை சிக்கல் இருக்கு. ஏன்னா இப்ப கொண்டாந்தா பல இடங்கள்ல தேர்தல், பல இடங்கள்ல ஆட்சியை நிப்பாட்ட வேண்டியதா இருக்கு. இப்போ நமக்கு 2021 ஜெயிச்சாங்க, அதனால இப்ப நிப்பாட்டின 1 வருஷம் தான் கெட்டு போச்சு. இப்போ மற்ற மாநிலங்கள்ல 2024 தான் எலெக்ஷனே போட்டிருப்போம். அவர் இப்போதான் சிஎம் இருப்பாரு. இப்போ அதை நிப்பாட்டிடுவோம், மறுபடியும் அவர் சிஎம்மா நிக்கணும். அவர் சில மாநிலங்கள்ல இப்ப 2025 சைமல்டேனியஸ் எலெக்ஷன் கொண்டு வராங்கன்னு வச்சுப்போம். இப்படி கொண்டு வந்தா புரியுதா, நடந்த எலெக்ஷன் எல்லா எலெக்ஷனையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து போடணும், போட்டலி முதல்ல இருந்து போடுங்கிற கணக்காயிரும் இல்லையா? அப்ப எக்கச்சக்க இடங்கள்ல வந்து ஆட்சியை நிப்பாட்ட வேண்டியதா இருக்கு. கர்டெயில் பண்ணலாம், இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இன்னும் 1 வருஷம் தானே, சேர்த்து இருந்துக்கோ. கர்டெயிலும் வாங்கலாம், எக்ஸ்டெண்டும் வாங்கலாம். அப்ப இந்த மாதிரி செய்யும் போது மக்கள் ஆட்சி என்பது ஒரு சிஎம் வந்து 5 வருஷம் ஆட்சி பண்ணலான்னு வந்த சிஎம் 2 வருஷத்துலயே போகலாம். 5 வருஷம் ஆட்சி செய்யல வந்த சிஎம் 6 வருஷம் கூட ஆட்சி பண்ணிருக்கலாம். அப்ப இது அண்டர்மைனிங் டெமோக்ரஸி. இது மக்களாட்சியை வந்து கேள்விக்குறியாக்குது. கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஏதாவது நம்ம சேஞ்சஸ் வருமா? என்னங்க? கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல நம்ம பர்டிகுலரா எழுதியிருப்போம், இது ஹோலா பண்ணும்போது கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல மேபி சேஞ்சஸ் வரணும். இதுக்கு எலெக்ஷனை வந்து இது கான்ஸ்டியூஷன் எதுவும் மாத்த போறது இல்லை. கான்ஸ்டியூஷன்ல வந்து ஒரே நேரத்தில் நடத்தணும் அரசியலமைப்புல சொல்லலையே. ஸ்டேட் எமர்ஜென்சி எல்லாம் போட முடியாது இல்லைங்க சார்? ஏன்? ஏன் போட முடியாது சார்? அப்ப 2 வருஷம் இருந்துச்சுன்னா அடுத்த 3 வருஷமும் அங்க எலெக்ஷன் நடக்குமா? நடக்காது இல்லைங்க சார்? அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நடக்குமாங்க சார்? ஆமா. ஓகே, நீங்க எப்படி சொல்ல வரீங்கன்னா இப்போ மறுபடியும், ஏன்னா ஆல்ரெடி எமர்ஜென்சி போட்டதுனாலதான் இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷனே கெட்டு போச்சு இல்லையா? அதனால மறுபடியும் இப்ப நம்ம இந்த மாதிரி சைமல்டேனியஸ் கொண்டு வந்துட்டா, ஏதோ ஒரு மாநிலத்துல நீங்க வந்து அவசர நிலை கொண்டு வந்தீங்கனாலும் மறுபடியும் அது என்ன ஆகலாம்? ஒண்ணு மறுபடியும் அங்க எலெக்ஷன் நடுவுல கொண்டு வர முடியாது. மறுபடியும் அடுத்த எலெக்ஷன் எப்பயோ அது வரைக்கும் அவசர நிலை நீடிக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை போயிருது. 1 மாசம் அவசர நிலை அப்படின்றது 5 வருஷம் அவசர நிலையா மாறிடும். எதுதானே சொல்ல வரீங்க காயத்ரி? ஓகே, சோ இது ஒரு முக்கியமான சிக்கலா இருக்கு. இதெல்லாம் நெகட்டிவ். இது வந்து சிக்கலை நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறது நெகட்டிவ்ஸ் இல்ல. சரியா? நம்ம பேசிட்டு இருக்கிறது
சேலஞ்சஸ். சரியா? சேலஞ்சஸ், சிக்கல். இதை செய்யறதுல என்ன பிரச்சனை? முன்னாடி பிளஸ் பார்த்தோம். என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோங்கிறத யோசிச்சு கரெக்டா வாங்க. மெயின்ஸ் அது ரொம்ப முக்கியம். இத நடைமுறை, அதாவது இதை செய்யறதுல என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது நெகட்டிவ். புரியுதா? சரி, அடுத்தது. Confusion among public, sir, during voting, regional பார்ட்டியா இல்ல சென்ட்ரல் பார்ட்டியான்ற மாதிரி கன்ஃபியூஷன். கரெக்ட். சரிங்களா? இப்போ ஒரே நேர தேர்தல் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட்சத்துல மத்திய அரசாங்கத்துல ஒரு கட்சி ஆட்சி செய்யுது, மாநில அரசாங்கத்துக்கு ஒரு கட்சி ஆட்சி செய்யுது. நம்ம மக்கள் வாக்களிக்கும் போதே மத்திய அரசாங்கத்துக்கு ஆட்சி எம்பி எலெக்ஷனா, ரைட், அப்ப இவங்களுக்கு போடலாம், எம்எல்ஏ எலெக்ஷனா இவங்களுக்கு போடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஆப்ஷன்ஸும், ஓட்டர்ஸோடைய ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 2 விதமா பிரிக்கலாம். ஏன்னா 2 வெவ்வேறு விஷயம். சென்ட்ரல்ல மத்திய அரசாங்கத்துக்கு இவர் வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் வந்து, மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு விதமா யோசிப்பாங்க. அதே மாநிலத்துக்கு விஷயம் வந்தா, மாநிலத்துடைய சுதந்திரம், சரியா, மாநிலத்துடைய கொள்கைகள், ஏன்னா இந்தியாவுடைய கொள்கைகளும் மாநிலத்துடைய கொள்கையும் ஒன்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? இப்போ இப்போ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சில கொள்கைகள் மாநில அளவுல அது பாதிப்பா கூட இருக்கலாம். நான் சொல்றது புரியுதா? மாநில அளவுல பாதிப்பா இருக்கலாம். ஆர்டிகல் 19 இந்தியாவுல யார் வேணா எங்க வேணா போய் வியாபாரம் செய்யலாம், தொழில் செய்யலாம், எங்க வேணா போய் செட்டில் ஆகலாம்னு இருக்கு ஆர்டிகல் 19 சொல்லுது. ஆனா ஒரே மாநிலத்துல எல்லாரும் வந்து குவிஞ்சிட்டாங்கன்னா, எல்லா மாநிலத்துல இருந்து, வட இந்தியால இருந்து ஒரே மாநிலத்துல வேலை செய்யற, வியாபாரம் செய்யறன்னு சொல்லி எல்லாமே இங்கேயும் வந்து குவிஞ்சிட்டாங்கன்னா, அது நமக்கு, நம்மளுடைய அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பாதிப்பு தள்ள வருதா இல்லையா? இதே காரணத்தினாலதான் ஐரோப்பால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே எங்க வேணா போய் வியாபாரம் பண்ணிக்கலாம், செட்டில் ஆயிக்கலாம்னு இருந்தது. ஆனா ஐரோப்பால இருக்கிற எல்லா நாட்டினுடைய ஐரோப்பிய நாட்டுடைய மக்களும் லண்டன் மாநகரத்தையே போய் தாக்குனாங்க, அங்கேயே போய் செட் ஆனாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலையெல்லாம் போச்சு. அதனால ஐரோப்பால இருந்து நான் வெளில போறேன், ஐரோப்பியன் யூனியன் இருந்து நான் வெளில போறேன்னு சொல்லிட்டு பிரிட்டன் வெளில போயிருச்சு. இதே காரணம் தான். மக்களுடைய நகர்வு சரிசமமா இருக்கிறது இல்லை. சரிங்களா? இப்ப எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நாட்டிற்கு சரி அப்படின்றது மாநிலத்துக்கும் சரின்னு இருக்குன்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். மாநிலத்துடைய கொள்கைகள் வேற, மத்திய அரசாங்கத்துடைய நாட்டினுடைய கொள்கைகள்ங்கிறது வேற. அப்ப நாட்டினுடைய கொள்கைகளை கருத்தில் கொண்டு நம்ம மத்திய அரசாங்கத்தை எம்பி எலெக்ஷனுக்கு நம்ம வாக்களிக்கிறோம். மாநிலத்துடைய கொள்கைகளை நம்ம கருத்தில் கொண்டு, சரியா, ரீஜினாலிட்டி, பிராந்தியவாதம் என்பது வேற, தேசியவாதம் என்பது வேற. அப்ப இந்த பிராந்தியவாதம் தேசியவாதம்ங்கிற விஷயம் இல்லாம போகுது. புரியுதா? மிக அருமையான ஒரு பாயிண்ட் அபினியா, வெரி குட். அப்ப வாக்காளர்களுடைய எண்ணத்தை பாதிக்குது. வாக்காளர்கள் சரியா வாக்களிக்க முடியாது. நேஷனல் இஷ்யூஸ் வேற, ஸ்டேட் இஷ்யூஸ் வேற. அதுவும் இல்லாம இது இப்படி வரும்போது மத்திய அரசாங்கத்துடைய நேஷனல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டி முழுங்கிடும். தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளை முழுங்கிடும். ஏன்னா மாநில கட்சிக்கு வாக்கு அளிச்சாலும் அந்த மாநில கட்சி இந்தியா லெவல்ல போய் ஆட்சி செய்ய போறது இல்லை இல்லையா? அதனால ஆட்டோமேட்டிக்கா சரி இவங்க போட்டா மட்டும் என்ன பிரயோஜனம், அவங்க தான் அளிக்கக்கூடிய வாக்கு பிரயோஜனமற்றதுன்ற மாதிரி வாக்காளர் எண்ணலாம். அதே மாதிரி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் சந்திக்கணும், ஓட்டு வாங்கியாச்சு, அடுத்து 5 வருஷம் கழிச்சுட்டு தொகுதிக்கு வர டாடா பாபாய் அப்படின்ட்டு போயிடலாம். சரியா? ஒரு ஜெயிச்ச எம்பியோ எம்எல்ஏோ 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் தொகுதியை சந்திக்கணும் அப்படின்னா, இந்த வாட்டி ஜெயிச்சுட்டு அடுத்து 5 வருஷம் கழிச்சுட்டு வரலாம். கடைசியா உங்களுக்கு போன எலெக்ஷன்ல பார்த்ததுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும். அப்ப அக்கௌண்டபிலிட்டி பாதிக்குது. நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னு எதை பார்த்தோமோ அது நெகட்டிவாவும் இருக்கு. ஆட்சியை கவனிக்கிறதா, தேர்தலை கவனிக்கிறதா அப்படின்றது, தேர்தலை கவனிக்கும் போது தானே நீ எங்க நினைப்பு உங்களுக்கு வருது. அப்ப நீ எங்க நினைப்பு இல்லாம நீ ஆட்சியை கவனிக்கிறீங்களேன்னு எப்படி தெரியும் எங்களுக்கு? நீ ஒவ்வொரு முறை வாக்கு அளிக்குன்னு சொல்லி வரும்போது தானே எங்களுடைய கோரிக்கையை கேட்கிறோம், வந்தா என்ன செய்வ அப்படிதானே கேட்கிறோம். அதனாலதான் நடக்கப்படுகிறது. அப்போ அது ஜனநாயகத்துடைய ஒரு அங்கம் இல்லையா? ஜெயிச்சா என்ன தருவீங்க, என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி, ஜெயிச்சா நான் இந்த மாதிரி கொண்டு வரேன், வாக்களிக்கிறேன், இது ரோடு போடுறேன். சொல்ல போனா இந்த எலெக்ஷன் நடக்கும் போதுதான் ரோடெல்லாம் போடுறாங்க. அது போடலன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ரோடு போடுவாங்க. அந்த ஓட்டு 5 வருஷத்துக்கு இருக்கும் இல்லையா? ரோடு, வீடு சுத்தம் பண்றதா இருக்கட்டும், ரோடு சுத்தம் பண்றதா இருக்கட்டும், எல்லாம் எப்ப பண்றாங்க? எலெக்ஷன் அதானே பண்றாங்க. ஆமா இல்லையா?
அது அடிக்கடி நடந்தாதான் ஒரு வருஷம் 2 வருஷம் ரோடு போட்டே இருப்பாங்க, பைப்பு கீப்பு எல்லாம் வரும். அப்போ நேஷனல் பார்ட்டிஸ் வந்து என்ன பண்ணும், ஸ்டேட் பார்ட்டிஸை என்கல்ஃப் பண்ணிடும், முழுங்கிடும். மாநில கட்சிகளால் தேசிய கட்சி அளவிற்கு என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. மக்களுக்கு வந்து மாநில பிரச்சனைக்கு வாக்களிக்கிறதா, பிராந்தியவாதத்துக்கு வாக்களிக்கிறதா, தேசியவாதத்துக்கு வாக்களிக்கிறதா ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்ப இது டெமோக்ரஸிக்கு அகேன்ஸ்டா இருக்கு இல்ல, மக்களாட்சிக்கு எதிராக இருக்கு. இப்போ லா கமிஷன் என்ன பண்ணிருக்குன்னா, 1999 சொன்ன லா கமிஷன் சரியா, இப்ப வேற சொல்லுது, வேற ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குது. இல்ல நாங்க அப்ப சொன்னோம் அந்த மாதிரி, இப்ப நாங்க வேற ஆப்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வேற ஆப்ஷனே மாத்தி கொடுத்துருக்கு. ஆல்டர்னேட்டிவ் என்ன கொடுத்துருக்குன்னா, தன்னுடைய ரீசன்ட் ரிப்போர்ட்ல, தற்போதைய இதுல நெக்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன், அதாவது வந்து வரக்கூடிய அடுத்த பொது தேர்தல் இருக்கு இல்லையா, அதுக்கு அருகாமையில இன்னொரு 3 மாசத்துல இந்த பொது தேர்தல் சப்போஸ் 2025 நடக்குது, ஏப்ரல்ல நடக்குது அப்படின்னு வச்சுப்போம். இன்னும் 3 மாசத்துல இன்னும் 2 மாநிலங்கள்ல ஆகஸ்ட்ல நடக்குது அப்படின்னா இதையும் சரியா, அதே மாதிரி 2025 ஏப்ரல் இருக்குன்னா அதே 2025 பிப்ரவரியில ஒரு மாநிலத்துல நடக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ இதை எல்லாத்தையும் கிளப் பண்ணலாம்ல, ஒரு 3 மாசத்துக்கு பொது தேர்தலுக்கு 3 மாசத்துக்கு அப்புறமும் 3 மாசத்துக்கு முன்னாடி இல்ல அருகாமையில் இருக்கக்கூடிய நியர்பை எலெக்ஷன்ஸ் சரியா, என்னது நியரிங் எலெக்ஷன்ஸ், மத்திய பொது தேர்தலுடன், அதாவது ஜெனரல் எலெக்ஷன்னா லோக்சபா எம்பி தேர்தல், இந்த எம்பி தேர்தலோட என்ன பண்ணுங்க, இந்த எம்எல்ஏ தேர்தல் ஒரு 3 மாசம் கழிச்சு வரக்கூடிய தேர்தலும் 3 மாசத்துக்கு முன்னாடி வர தேர்தலும் கிளப் பண்ணிருங்களே. ஏன்னா இப்ப 3 மாசம் தானே கெட்டு போகுது. ஒட்டுமொத்தமா இந்தியா ஃபுல்லா ஒரே எலெக்ஷன் கொண்டாட வேண்டாம், ஒரு தேசம் ஒரு தேர்தல் அப்படின்னா எல்லாமே கெடுது. இப்ப நீ என்ன பண்ணு, 3 மாசம் முன்னாடி இருக்கிறதும் 3 மாசம் ஒன்னா இருக்கிறதும் கிளப் பண்ணி ஒரு எம்பி எலெக்ஷனும் ஒரு 6, 7, 8 மாநிலங்களுடைய ஒரே எலெக்ஷனும் ஒட்டுக்கா நடத்து. அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுதான் இப்ப ரீசெண்டா. ஆனா இது மட்டும் இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லா கமிஷனுடையது ஒரு பிரச்சனை தான் சால்வ் பண்ணுது. என்ன பிரச்சனை? ஆபரேஷனல் ஃபீசிபிலிட்டியை தான் சால்வ் பண்ணுது, அட்ரஸ் பண்ணுது இல்லையா. அதாவது எந்த நம் மாநிலத்துடைய தேர்தலை நம்ம ரத்து செய்யறதோ இல்ல எக்ஸ்டெண்ட் செய்யறதோ இல்லாம என்ன பண்ணலாம். ஆனா அப்படி இருந்தாலும் வந்து அவசர நிலை போட்ட என்ன ஆகும், காயத்ரி சொன்ன மாதிரி அவசர நிலை போட்ட என்ன ஆகும், வாக்காளர்களுடைய எண்ணம் அப்படின்றது மாறுபடுகிறது இல்லையா. தேசிய பிரச்சனை வேற, மாநில பிரச்சனை வேற. இங்க இப்படி நடத்தினாலும் மாநில கட்சிகளை வந்து தேசிய கட்சிகள் முழுங்கிடும். சென்ட்ரலைசிங் ஓட்டர் ப்ராசஸ் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. என்னங்க சென்ட்ரலைஸ் பண்றதுங்க சார், ஓட்டர் ஐடி சென்ட்ரலைசிங் பண்றதுல ஃபுல்லா ஹோலா எல்லாத்தையும் பண்றது ஓகே, பாயிண்ட் போடலாம் தாராளமா. சரியா, ஓகே. சரி, லோக்கல் பாடிஸ்க்கு ஏதாவது இஷ்யூ இருக்குல்ல? லோக்கல் பாடிஸ்க்கு இதுல லோக்கல் படியே வரலையே, அது ஸ்டேட் சப்ஜெக்ட். அது ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, அது மாநில பட்டியல். கவுன்சிலர் எலெக்ஷனோ பஞ்சாயத்து எலெக்ஷனோ இதுல வராது. அது மாநில தேர்தல் ஆணையம் செய்யறது. நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன் மட்டும்தான். சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் செய்யக்கூடிய எம்பி எம்எல்ஏ எலெக்ஷனை தான் ஒன்னா நடத்தணும் பேசிட்டு இருக்கோம். ஸ்டேட் எலெக்ஷன் மாநில தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய கவுன்சிலர் தேர்தல், வார்டு கவுன்சிலரும் பஞ்சாயத்து தலைவர் தேர்தல் இதுல வராது. ஓகேங்க சார். சரி, அப்ப இந்த டாபிக் முடிஞ்சு. அடுத்த போலாமா? தேர்தல் சம்பந்தப்பட்ட நிதி ஆணையம் பார்த்துட்டோம், தேர்தல் ஆணையம் பார்த்துட்டோம். அடுத்த டாபிக் பாருங்க. நம்ம சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கலாம்.